வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி ட்ரோன் பறப்பதற்கு தடை. நாடு முழுவதும் இன்று முதல் இந்திய ரயில் பயண கட்டணம் உயர்வு. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியா சீனா உறவில் விரிசலை ஏற்படுத்தவும் இரு நாடுகளிடையே பகைமையை தூண்டவும் அமெரிக்கா முயற்சி. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கண்டனம். மூன்றாவது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி. ஹாட்ரிக் வெற்றியுடன் தொடரை வெல்லும் ஆர்வத்தில் இந்தியா. இனி விரிவான செய்திகளை காணலாம். கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். தொடர்ந்து அவர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கவும் நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையை ஒட்டி திமுக சார்பில் பிரம்மாண்டமான முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து பாதுகாப்பிற்காக ட்ரோன் பறப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தில் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இதன்பின் அவர் கள்ளக்குறிச்சி பயணத்தை முடித்துவிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செல்கிறார். நாடு முழுவதும் இன்று முதல் இந்திய ரயில் கட்டணம் உயரும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் இந்திய ரயில்வேயின் பயண கட்டணங்கள் உயரும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதில் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்யும் பயணிகளுக்கு 1 காசு வீதமும், குளிர்சாதன மற்றும் குளிர்சாதன வசதியில்லாத முன்பதிவு பெட்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 காசுகள் வீதமும் உயர்த்தப்பட்டு உள்ளது. இதையடுத்து நேற்று வரையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. ஆனால் இன்று முதல் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டும் புதிய கட்டணம் பொருந்தும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்தியா சீனா உறவில் விரிசலை ஏற்படுத்தவும் இரு நாடுகளிடையே பகைமையை தூண்டவும் அமெரிக்கா முயற்சிப்பதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் அமெரிக்க அறிக்கை சீனாவின் பாதுகாப்பு கொள்கையை தவறாக சித்தரிக்கிறது என்றார். மேலும் மற்ற நாடுகளுடன் சீனா கொண்டுள்ள சுமூகமான உறவில் அமெரிக்கா விரிசலை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து சீனா எப்போதும் இந்தியாவுடனான உறவை நீண்ட கால திட்டத்தோடும் முக்கியத்துவம் வாய்ந்த வியூகத்தோடும் அணுகி வருகிறது. ஆனால் தற்போது இந்தியா சீனா எல்லை விவகாரம் மிகவும் சீராக உள்ளது. எனவே இது இரு நாடுகளுக்கும் இடையிலான தனிப்பட்ட விஷயம். இதில் சம்பந்தமில்லாத மூன்றாவது நாடான அமெரிக்கா தேவையற்ற கருத்துக்களை தெரிவிப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். இந்தியா இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது 20 ஓவர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. இதன் முதல் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இந்தியா இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 20 ஓவர் போட்டி இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இதில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியுடன் தொடரை வெல்லும் ஆர்வத்துடன், இலங்கை அணி தொடரை இழக்காமல் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் அடையாளத்திற்கும் தொலைத்தொடர்பு புரட்சிக்கும் வித்திட்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் முழு உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வாஜ்பாயின் சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். மிகப்பெரிய வாஜ்பாய் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, காசி இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவிய மதன்மோகன் மாளவியா, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆகிய இருபெரும் மனிதர்கள் டிசம்பர் 25ஆம் நாளில் பிறந்தவர்கள் என தெரிவித்தார். இவர்கள் இருவரும் இந்தியாவின் அடையாளம், ஒற்றுமை, பெருமை ஆகியவற்றை காத்தவர்கள் என்றும் தெரிவித்தார். ஆதார் மூலம் டிஜிட்டல் அடையாளத்திற்கும் அடித்தளமிட்டவரும், தொலைத்தொடர்பு புரட்சிக்கான கொள்கையை வடிவமைத்தவரும் வாஜ்பாய் தான் என கூறி புகழாரம் சூட்டினார். இன்று உலகின் 2வது மிகப்பெரிய செல்பேசி உற்பத்தி நாடாக இந்தியா விளங்குவதாகவும், இந்தியாவில் அதிக செல்பேசி தயாரிக்கும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார்.
வாஜ்பாயின் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் பங்கேற்ற திமுக தமிழகத்தில் புகழ்பெற்ற பூங்காவுக்கோ நூலகத்துக்கோ அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகத்தில் அவர் உருவப்படத்திற்கு ராஜா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, திமுக முதலில் ஆட்சிக்கு வந்து செய்த முதல் ஊழல் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை கூடுதலாக கணக்கு காட்டி செய்த ஊழல்தான் என தெரிவித்தார். அதேபோல் ஊரக வேலை திட்டத்திலும் செய்து வந்ததாகவும், இப்போது டிஜிட்டல் மயமானதால் அதில் கொள்ளையடிக்க முடியாது என்பதால் திமுகவினர் எதிர்ப்பதாகவும் ராஜா கூறினார். வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் திமுக 5 ஆண்டுகள் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய ராஜா, வாஜ்பாயின் பெயரை தமிழகத்தில் ஏதேனும் ஒரு பூங்காவுக்கோ நூலகத்திற்கோ வைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தங்க நாற்கர சாலையின் கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை, வடக்கு தெற்கு இணைப்பு சாலை, நார்த் சவுத் காரிடியர், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடியர், அது உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஊக்கமளித்தது. நீங்கள் அதுலேயும் பார்க்க போனால் ஒரு பிரபல ஆங்கில வார இதழில் இந்த திட்டத்தை பற்றி, தங்க நாற்கர சாலை திட்டத்தை பற்றி எழுதிட்டு கடைசி எழுதியிருந்தது முக்கியமானது. We don't know how the Honorable Prime Minister would mobilize this large an amount. அன்னைக்கு அது 28,000 கோடி தான். விருத்தாச்சலம் செராமிக் சிட்கோ தொழிற்பேட்டையை திமுக அரசு கூறு போட்டு விற்பதை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா தொகுதி அமைப்பாளர் கோவிலானூர் மணிகண்டன் தலைமையில் நகர தலைவர் அருள்ஜோதி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வத்தாமன், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நாட்டின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் தங்க நாற்சக்கர சாலை திட்டம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விருத்தாச்சலத்தில் பாரம்பரிய அடையாளமான செராமிக் தொழிற்பேட்டையை திமுக அரசு கூறு போட்டு விற்கும் முயற்சியை தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். 30 ஏக்கர் சிப்காட்டில் 30 ஏக்கர் நிலத்தை என்ன ஏதுன்னு கேட்கல, கான்ட்ராக்ட் விடலை, டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் இந்த லேண்டை தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறோம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுங்கள், அந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் தன்னிச்சையாக தன்னெழுந்த வாரியாக திமுக காரங்களுக்கு மட்டும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் செராமிக் தொழிற்பேட்டையினுடைய நிலத்தை கூறு போட்டு விற்கிற கொடூரமான ஒரு செயலை திமுக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. விஷுவல் நெட்டில் எடுத்துக்கொள்ளவும் தேமுதிகவிற்கும் வெறும் 6 சீட்டுகள் என எந்த கட்சி சொன்னதோ அந்த கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பணியை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது. அந்த வகையில் திமுக, அதிமுக, தவேக ஆகிய கட்சிகள் தங்களது கூட்டணியை பலப்படுத்த காய் நகர்த்தி வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் கடந்த வாரம் சென்னை வந்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது கூட்டணிக்கு வரவுள்ள புதிய கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பான ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிமுக 170 தொகுதிகளிலும், பாஜக 25 தொகுதிகளிலும், பாமகவிற்கு 23 தொகுதிகளிலும், தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் என தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை அதிமுக மற்றும் பாஜக மறுத்துள்ளது. தவறான தகவல் என விளக்கம் அளித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேமுதிக சார்பில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு வெறும் 6 இடங்கள் என தகவல் வெளியிட்ட கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டதாகவும் ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் தேமுதிக குறித்து செய்தி வெளியிடுவதாக இருந்தால் எங்கள் அனுமதி இல்லாமல் வெளியிடக்கூடாது என்றும், கடைக்கோடியில் உள்ள தொண்டர்களின் மனநிலை என்ன என்பதை யோசித்து பார்த்தீர்களா என்றும் கேள்வி எழுப்பிய அவர்,
தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6 சீட்டுகள் வழங்கப்பட்டதாக வெளிவந்த செய்தி முற்றிலும் வதந்தி என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட மதீனா நகரில் குடியிருப்பு வளாகங்களிலிருந்து திறந்த வெளியில் வெளியேற்றப்படும் கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் நீரை தடுக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட மதீனா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடியிருப்பு வளாகங்களிலிருந்து கழிவுநீர் மற்றும் செப்டிக் நீர் முறையாக வெளியேற்றப்படாமல் திறந்த வெளியில் வெளியேற்றப்பட்டு வருவதால் குடியிருப்புகளை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் பல நாட்களாக தேங்கியுள்ள கழிவு நீரில் கொசு உற்பத்தியாவதால் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல இன்னல்கள் சந்திப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக சீர்காழி நகராட்சியில் 5 ஆண்டுகளாக மனு அளித்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் கழிவு நீர் மற்றும் செப்டிக் டேங்க் நீரை திறந்த வெளியில் வெளியேற்றும் குடியிருப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையடி வாரத்தில் பழனியாண்டவர் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலூர் இப்ராஹிம் உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் என்பவர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கு வழிபட செல்வதாக வந்திருந்தார். அப்போது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் வழிபாடு செய்ய காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதி என கூறிய நிலையில் இரவு முழுவதுமே மலை அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோவில் முன்பு பாஜக நிர்வாகிகளுடன் வேலூர் இப்ராஹிம் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மலையடிவாரத்தில் பழனி ஆண்டவர் கோவில் தெரு மக்களிடம் பாஜகவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து வேலூர் இப்ராஹிம் பழனியாண்டவர் கோவில் கோட்டை தெருவில் இருந்து புறப்படும் போது காவல்துறையினர் அவரையும் பாஜக மாவட்ட தலைவர் உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயரை ஒட்டிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயரை நீக்கியதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நின்ற அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயரை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக தமிழ்நாடு என்னும் பெயரை ஒட்டுவதை காவல்துறையினர் தடுத்ததால் போராட்டக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதி சாலையில் வேன் கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை மொட்டுக்குழியை சேர்ந்த 30 பேர் வேன் மூலம் ஒகேனக்கல் வந்து உள்ளனர். ஒகேனக்கல் கோணக்கணவாய் காட்டுப்பகுதியில் சென்றபோது சுற்றுலா வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் சுற்றுலா வேன் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தோரை ஆம்புலன்ஸ் மூலம் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து ஒகேனக்கல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை வெள்ளக்கல் முனியாண்டி திருக்கோவில் பாதுகாப்பிற்காக வளர்க்கப்பட்ட நாயை அரிவாளால் கொடூரமாக வெட்டிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை வெள்ளக்கல் முனியாண்டி கோவிலின் பூசாரியாக உள்ள செல்வம் என்பவர் கோவில் பாதுகாப்பிற்காக 4 நாட்டு நாய்களை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் பாதுகாப்பில் இருக்கும் ஒரு நாய் குறைப்பதால் அதே பகுதியை சேர்ந்த முத்துராஜ் என்பவர் நாயை கல்லால் அடித்தார். இதனால் முத்துராஜை நாய் தொடர்ந்து துரத்தி வந்தது. இந்த நிலையில் முனியாண்டி கோவிலுக்கு அரிவாளுடன் வந்த முத்துராஜ் திடீரென நாயை வாய், கால், முதுகிலும் மாறி மாறி கொடூரமாக வெட்டினார். இது குறித்து செல்வம் தட்டி கேட்டபோது, நாய் வளர்க்கின்றாயா, உன்னையும் இதுபோல் வெட்டி கொன்றால்தான் சரிபடும் என மிரட்டி உள்ளார். அப்போது முத்துராஜ் கையில் இருந்த அரிவாளை பிடுங்க முயற்சித்த போது செல்வத்தின் முதுகிலும் அரிவாளை திருப்பி வைத்து முத்துராஜ் தாக்கி உள்ளார். அரிவாளால் வெட்டப்பட்ட நாய்க்கு காப்பகத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து செல்வம் அவனியாபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முத்துராஜை கைது செய்தனர்.
கிறிஸ்துமஸ் விழாவில் மாற்றுத்திறனாளி ஒருவர் வைத்த கோரிக்கையை அமைச்சர் மெய்யநாதன் உடனடியாக நிறைவேற்றி உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரசடிப்பட்டி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களோடு கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அனைவருக்கும் பரிசு பொருட்களை வழங்கினார். இதையடுத்து விழா முடிவில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனக்கு அரசு சார்பில் 3 சக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக அமைச்சர் நலத்துறை அதிகாரியை அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் வழங்க உத்தரவிட்டார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்று தவேக மாவட்ட பொறுப்பாளர் மார்டின் மரியடோனி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், வரதராஜன் பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் தவேக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கேக் வெட்டி, சேலைகள் மற்றும் உணவுகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இதுகுறித்து மாவட்ட பொருளாளர் மார்டின் மரியடோனி செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஆண்டிமடத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பிரவீன்ராஜ், மகளிர் நிர்வாகிகள் சிவப்பிரியா, விஜயா, பேரூர் நகர பொறுப்பாளர் பால்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆண்டிமடத்தில் 5 வருடமாக கட்டி முடிக்கப்பட்ட தாலுகா அலுவலகம் இன்னும் திறக்கப்படவில்லை. அதை விரைவில் திறக்கப்படணும்னு இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். ரெண்டாவது, அப்படியும் திறக்கலனாலும் 2026 எங்கள் தளபதியின் பொன்னான ஆட்சியில் அனைத்து விதமான குறைகளும் நீக்கி ஒரு அருமையான தமிழகத்தை அமைப்பார் தளபதி விஜய். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பூவிருந்தவள்ளியில் வேலுநாச்சியார் நினைவு நாளை ஒட்டி தவேக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேலூர் நாச்சியார் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வீர வணக்கத்தையும் செலுத்தினர். இதையடுத்து பொதுமக்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் விவசாய தோட்டத்தில் வேலை செய்த பெண்ணை காட்டெருமை தாக்கியதில் பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் வசித்து வருபவர் சாந்தி. இவர் அப்பகுதியில் உள்ள தோட்டத்தில் விவசாய வேலை பார்த்து கொண்டிருந்த போது அடர்ந்த புதர் பகுதியில் இருந்து திடீரென்று விவசாய நிலத்திற்கு புகுந்த காட்டெருமை தோட்ட பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை பலமாக தாக்கியதில் அந்த பெண்ணுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சமீப காலமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் வனவிலங்குகள் பொதுமக்களை தாக்குவது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விவசாய நிலப்பகுதியில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டெருமைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் தற்போது எழுந்து வருகிறது. கீழ்பெனாத்தூர் அருகே கர்நாடக அரசு பேருந்து டயர் வெடித்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூர் அடுத்த சாலையூர் அருகே திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் மீது பெங்களூரில் இருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கர்நாடகா அரசு பேருந்து முன்பகுதி டயர் வெடித்ததில் கட்டுப்பாடு இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் திருவண்ணாமலை மாவட்டம் பரையம்பட்டு கிராமத்தை சேர்ந்த கம்பி கட்டும் கூலி தொழிலாளி தீபன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கீழ்பெனாத்தூர் காவல்துறையினர் உயிரிழந்த தீபன் உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட மாநிலங்களில் கிறிஸ்தவ பெருமக்கள் மீது நிகழ்த்தப்படும் மதவெறி தாக்குதல்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான தலைக்குனிவு என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள மேக்னெட்டோ மாலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் சிலர் ஈடுபட்டனர். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ் தளத்தில் கிறிஸ்தவ பெருமக்கள் மீது நிகழ்த்தப்படும் மதவெறி தாக்குதல்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான தலைகுனிவு என்றார். தொடர்ந்து அவர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதுவரை கண்டனத்தை கூட தெரிவிக்காதது கள்ள மௌனம் சாதிப்பதேன் என்று கேள்வி எழுப்பினார்.
இதையடுத்து இந்த தாக்குதல்களை அம்மாநில அரசுகள் உடனடியாக தடுத்து நிறுத்தவும் பாஜக அரசு அதனை உறுதி செய்யவும் வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று பதிவிட்டு உள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி ட்ரோன் பறப்பதற்கு தடை. நாடு முழுவதும் இன்று முதல் இந்திய ரயில் பயண கட்டணம் உயர்வு. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியா சீனா உறவில் விரிசலை ஏற்படுத்தவும் இரு நாடுகளிடையே பகைமையை தூண்டவும் அமெரிக்கா முயற்சி. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கண்டனம். 3வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி. ஹாட்ரிக் வெற்றியுடன் தொடரை வெல்லும் ஆர்வத்தில் இந்தியா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.